வெல்கம் டு மெக்டாக்கிஸ். இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் தென் ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன என்விரான்மெண்டல் எஃபெக்ட், அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்டு யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், அதுக்கப்புறம் சிஓபின்னு சொல்லக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட டைப்ஸ், வேப்பர் கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் கண்டிஷனிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷன். இந்த ரெஃப்ரிஜரேஷன்னா என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது. இது ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நடக்கும். இப்போது ஒரு சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன். அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். அதாவது அந்த சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரை விட நான் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும். இது எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நடக்கணும். இந்த ப்ராசஸை நான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தேவைப்படும். இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கு இல்லாமல் இந்த ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸை, இந்த ஹீட் ரிமூவல் ப்ராசஸை என்னால் செய்ய முடியாது. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கலாம். இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கேபினெட் இருக்கும். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கேபினெட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அட்மாஸ்ஃபரிக் டெம்பரேச்சரை விட நான் கம்மியாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ரெஃப்ரிஜரேட்டருக்கு கண்டினியூஸாக பவர் சப்ளையை கொடுக்கணும். இந்த பவர் சப்ளையை கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெஃப்ரிஜரேட்டர் கேபினெட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த பவர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெஃப்ரிஜரண்ட். இந்த ரெஃப்ரிஜரேஷனில் ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை கேரி பண்ணிட்டு வரும். அந்த ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இந்த ரெஃப்ரிஜரண்ட்டு ஒரு மீடியம், ஒர்க்கிங் மீடியம். இது கண்டினியூஸாக ஹீட்டை ரெஃப்ரிஜரண்ட் கேபினெட்லேருந்து என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபைனலாக இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் சரௌண்டிங்லேயே அந்த டெம்பரேச்சரை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இதான் ரெஃப்ரிஜரேஷனோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை பற்றியும் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஒரு ரெஃப்ரிஜரண்ட் அப்படிங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ப்ரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் நம்ம ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். அதாவது இந்த ரெஃப்ரிஜரண்ட் இனிஷியல் கண்டிஷனில் லிக்யூடாக இருக்கும். இந்த லிக்யூட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். அப்போ அந்த லிக்யூட் என்ன ஆகும், வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அந்த வேப்பர் எகெயின் ஹீட்டை லாஸ் பண்ணிவிட்டு லிக்யூடாகவே இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ ரெஃப்ரிஜரண்ட் லிக்யூட்லேருந்து வேப்பர் கண்டிஷனுக்கும் வேப்பர்லேருந்து லிக்யூட் கண்டிஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பொறுத்து சூட்டபிள் ரெஃப்ரிஜரண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் காமனான ரெஃப்ரிஜரண்ட் என்னென்ன அப்படின்னா ஃப்ரீயான், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, குளோரோஃப்ளோரோ கார்பன். ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி முக்கியமாக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், லாஸ்ட்டாக ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கணும். ஸோ கம்மியான டெம்பரேச்சர்லேயே அது என்ன பண்ணணும், வேப்பராக கன்வெர்ட் ஆகணும். அண்ட் தென் ஷுட் ஹேவ் லோ கூலிங் பாயிண்ட். லோ கூலிங் பாயிண்ட் அப்படின்னா கம்மியான டெம்பரேச்சர்லேயே கூலிங் ஆகணும். அண்ட் தென் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ டெம்பரேச்சரை அப்சார்ப் பண்ணும்போது மாலிகூல்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேகமாக நடக்கணும். நெக்ஸ்ட்டு ஹை எவாப்பரேட்டிவ் ப்ரெஷர். இந்த ரெஃப்ரிஜரண்ட் ஹை ப்ரெஷரில் மட்டும்தான் எவாப்பரேட்டிவ் ஆகணும். இந்த ஹை ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கணும். அதாவது 1 bar ப்ரெஷருக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரில் எவாப்ரேஷன் ஆகணும். அண்ட் தென் லோ கண்டென்சிங் ப்ரெஷர். லோ கண்டென்சிங் ப்ரெஷர்னால் மிக கம்மியான ப்ரெஷரில்
இது கண்டென்சேட் ஆகணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் நான் டாக்ஸிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ரெஃப்ரிஜரண்ட் எந்த ஒரு கரோஷனுமே கொடுக்கக்கூடாது. அதாவது கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும். அண்டு தென் நோ ஃப்ளேமபிலிட்டி, தீப்பற்றாத தன்மையை இந்த ரெஃப்ரிஜரண்ட் இருக்கணும். லூப்ரிகேஷன் ஆயில் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த லூப்ரிகேஷன் ஆயிலோட இந்த ரெஃப்ரிஜரண்ட் ரியாக்ட் பண்ணக்கூடாது, கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. எதுக்கு இடையில லூப்ரிகேஷன் ஆயிலுக்கும் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கும் இடையில கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. அண்ட் தென் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். நம்ம எந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் உள்ளே கொடுக்குறோமோ அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். இப்போ ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எசென்சியலாக அந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு இருக்கணும். அண்டு தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ரெஃப்ரிஜரண்ட் லோ ஸ்பெசிஃபிக் வால்யூமில் இருக்கணும். அண்டு தென் லோ விஸ்காசிட்டியில் இருக்கணும். ஸோ விஸ்காசிட்டி அப்படிங்கிறது ரெஃப்ரிஜரண்ட் ஒரு பைப் லைனில் ஃப்ளோ ஆகும்போது அதுக்கு எந்த ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். இந்த ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயரில் ஓசோனோட அடர்த்தியை கம்மி பண்ணி நமக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்குது. அண்டு தென் குளோபல் வார்மிங். இந்த ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை கேரி ஓவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியர்லேயே விட்டுறது. இதனால் நம்மளோட என்விரான்மெண்டலில் அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து லிபரேட் ஆகுது. அதனால் குளோபல் வார்மிங் நடக்குது. அதாவது நம்ம அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பொல்யூஷன். இப்போது சில பிளான்ட்டில் ரெஃப்ரிஜரண்ட் பிளான்ட்டில் என்ன நடக்கும்னா அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இது அட்மாஸ்பியரில் கலக்கும்போது நமக்கு அது பொல்யூஷனாக க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் இந்த ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் இன்ஜின். ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு மிஷின். இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா ஹீட் எனர்ஜியை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணும். ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். ஸோ அது வந்து ஹீட் இன்ஜின். ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாடியோட டெம்பரேச்சரை சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர்லேருந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஹீட் இன்ஜினோட ரிவர்ஸ் தான் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹீட் இன்ஜினுக்கும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஹீட் இன்ஜின் என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜியை யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. ரெஃப்ரிஜிரேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாடியோட டெம்பரேச்சரை சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர்லேருந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இங்கே நம்ம வேலை கொடுக்குறோம், இங்கே ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹீட் பம்ப். ஹீட் பம்ப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாடியோட டெம்பரேச்சரை சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர்லேருந்து அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ஹீட் பம்ப்பு. ஹீட் பம்புக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா ஹீட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஹீட் பம்பும் ஹீட் இன்ஜினோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ரெஃப்ரிஜரேஷனை எந்த யூனிட்டால் சொல்லுவாங்கன்னா டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிற யூனிட்டால் சொல்லுவாங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர் அப்படிங்கிற டேர்மால் குறிப்பாங்க. ஸோ இந்த டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு டன் ஆஃப் வாட்டரை 0 டிகிரி செல்சியஸில் நான் எடுத்துக்கிறேன். அதை நான் என்ன பண்ணணும், 24 மணி நேரத்தில் ஐஸாக மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு வாட்டரில் இருந்து நான் ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஹீட்டோட அமௌண்ட்டு தான் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒரு டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது 210 கிலோ ஜூல்ஸ் பை மினிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து நான் கிலோ ஜூல்ஸ் பை செகண்டுக்கு மாற்றணும்னா இந்த 210 60ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிலோ ஜூல்ஸ் பை செகண்ட் கிடச்சிரும். ஸோ ஒரு டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது டிஆர். இப்போ டிஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3.5 கிலோ வாட். இந்த ஒரு வாட் அப்படிங்கிறது ஒரு ஜூல்ஸ் பை செகண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷனோட சிஓபி. இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன, ஒரு சிஸ்டத்தில் ஹீட்டை ரிமூவ் பண்ணணும், அந்த இடத்துல ஹீட் லாஸ் நடக்கணும். அதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஒர்க்கு.
ஸோ அந்த ஹீட் லாஸ் அப்படிங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உள்ள ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். அந்த கம்ப்ரஸருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர் ஒர்க் இன்புட். ஸோ W இன்புட் அப்படிங்கிறது ஒர்க் இன்புட். ஸோ COP ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் டு ஒர்க் இன்புட். அதாவது Q லாஸ் டிவைடிங் பை ஒர்க் இன்புட். இதுதான் COP ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். இந்த COP ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹீட் பம்ப்பு பார்க்கலாம். ஒரு ஹீட் பம்பில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹீட் கெயின் டிவைடிங் பை ஒர்க் இன்புட். அதாவது ஹீட் பம்புங்கிறது என்ன, சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை விட நம்ம பாடியில் ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் ஹீட் பம்போட வேலை. ஸோ உள்ள இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஹீட் உள்ளே கெயின் ஆகிருக்கும். ஸோ அது ஹீட்டிங் எஃபெக்ட். ரெஃப்ரிஜரேஷனில் கூலிங் எஃபெக்ட்டு, இங்கே ஹீட்டிங் எஃபெக்ட்டு. ஸோ இந்த COP ஆஃப் ஹீட் பம்ப் அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் ஹீட் கெயின் டிவைடிங் பை ஒர்க் இன்புட். இதுதான் COP ஆஃப் ஹீட் பம்ப். COP ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், COP ஆஃப் ஹீட் பம்ப் இது ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். 1 அப்படிங்கிற வேல்யூவோட அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா சேம் ஆப்ரேட்டிங் கண்டிஷனில். இதில் இன்னொன்று ரிலேட்டிவ் COPன்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேட்டிவ் COP அப்படிங்கிறது ஆக்சுவல் COPக்கும் தியரிட்டிக்கல் COPக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான். அதாவது COP ஆக்சுவலுக்கும் COP தியரிட்டிக்கலுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரிலேட்டிவ் COP அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், இன்னொன்று வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இப்போ நம்ம வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் வால்வ், எவாப்பரேட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கம்ப்ரஸர் அப்படிங்கிறது நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து கண்டென்சர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வேப்பராக மாறும். அந்த வேப்பரை மறுபடியும் நம்ம லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பான்ஷன் வால்வ். இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எவாப்பரேட்டரில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரை நம்ம உள்ளே சென்ட் பண்ணும்போது கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு யூஸ் பண்ணுவோம். எவாப்பரேட்டர். இந்த எவாப்பரேட்டரில் தான் ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட சர்க்யூட் டயக்ராம் இது தான். இந்த சர்க்யூட்டில் 4 ஸ்டேஜ் இருக்குது. இதில் 1 to 2 அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ப்ராசஸ், 2 to 3 அப்படிங்கிறது கூலிங் ப்ராசஸ், 3 to 4 அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் வால்வில் நடக்கக்கூடிய ப்ராசஸ், 4 to 1 அப்படிங்கிறது எவாப்பரேஷன் ப்ராசஸ். இந்த சர்க்யூட் டயக்ராமை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எவாப்பரேட்டர்லேருந்து நமக்கு ரெஃப்ரிஜரண்ட் வெளியில் வருது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸர் என்ன பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்சருக்கு கொடுக்கும். ஸோ இப்போது 1 to 2 ப்ராசஸில் கம்ப்ரஷன் நடக்கும். அது மூலமாக இந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 2 to 3 ப்ராசஸில் கூலிங் நடக்கும். வேப்பராக இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் கண்டென்சர் மூலமாக ஹீட்டை லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிக்விடாக மாறும். இப்போது 3 to 4 ஸ்டேஜ். இந்த 3 to 4ல் நம்ம ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு தென் இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வு மூலமாக எவாப்பரேட்டரில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷருக்கு நம்ம இந்த வேப்பரை கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் 3 to 4ல் பார்ஷியல் வேப்பராக இந்த ரெஃப்ரிஜரண்ட் மாறும். அண்டு தென் 4 to 1 ப்ராசஸ். இந்த 4 to 1ல் இதுதான் சிஸ்டம். நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணும், இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேரி பண்ணிவிட்டு ஃபுல் வேப்பராக மாறிடும். அதுக்கு தான் நம்ம எவாப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ எவாப்ரேட்டரில் ஹீட் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரண்ட் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ எகெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது கம்ப்ரஸர் வந்து 1 to 2 ப்ராசஸில் கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் ரீசர்க்குலேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த டயக்ராம் டிஎஸ் டயக்ராம். இது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்கு உண்டான டிஎஸ் டயக்ராம். ஸோ இது வந்து ரேங்கின் சைக்கிள் மூலமாக நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 to 2. இந்த ஸ்டேஜில் கம்ப்ரஸர் மூலமாக கம்ப்ரஷன் ப்ராசஸ் அடியபேட்டிக்கில் நடக்குது. ஸோ அடியபேட்டிக் அப்படிங்கிறது இந்த 1 to 2 ப்ராசஸில் எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே இருக்காது. வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம கம்ப்ரஸர் மூலமாக கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்சருக்கு கொடுப்போம். ஸோ இப்போது 1 to 2 ப்ராசஸ் இது வந்து T1, இது T2. ஸோ T1லேருந்து T2க்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து T1, இது வந்து T2. இப்போது என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரோபி. ஸோ இந்த இடத்துல இது S1, இது S2. ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு S2 அப்படின்னா அது அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸில் என்ட்ரோபியோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் 2 to 3. 2 to 3 அப்படிங்கிறது வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், லிக்யூடாக கன்வெர்ட் ஆகும் த்ரூ த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கண்டென்சரில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருப்போம். அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணுன்னா வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டை லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிரும். ஸோ வேப்பராக இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், லிக்யூடாக இருக்கும்போது டெம்பரேச்சர் கம்மியாயிரும். ஸோ 2 to 3 ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு சடனாக டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹீட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ ஹீட் லாஸு, இந்த இடத்துல ஹீட் லாஸ் நடக்குது. ஸோ கண்டென்சரில் ஹீட்டு லாஸ் ஆகுது. 1 to 2ல் நம்ம ஒர்க் கொடுத்துருப்போம். சரியா, கம்ப்ரஸருக்கு நம்ம ஒர்க் கொடுத்தா தான் கம்ப்ரஸ் பண்ணும். அதனால் ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது கம்ப்ரஸரில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. ஸோ 1 to 2ல் ஒர்க் இன்புட் கொடுப்போம். இந்த 2 to 3 ப்ராசஸில் ஹீட் வந்து லாஸ் ஆகும். 3 to 4 ப்ராசஸில் லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட் என்னவாகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எவாப்ரேட்டர் ப்ரெஷருக்கு மாறும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வு மூலமாக நம்ம ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி எவாப்ரேட்டிவ் ப்ரெஷருக்கு மாற்றலாம். ஸோ 3 to 4 அப்போது மறுபடியும் நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிருது. எவாப்ரேட்டிவ் ப்ரெஷருக்கு நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஹீட் லாஸ் மறுபடியும் நடக்கும். ஸோ இப்போது T3லிருந்து T4க்கு ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் மறுபடியும் ரிடியூஸ் ஆகுது. அடுத்து வந்து 4 to 1 ப்ராசஸ். 4 to 1 ப்ராசஸில் பார்ஷியலாக வேப்பராக இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டர் மூலமாக நம்மளோட சிஸ்டத்திலிருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போது என்ட்ரோபி சேஞ்சஸ் ஆகுது. ஸோ S4, S1. ஸோ இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. ஸோ 4 to 1ல் நம்மளோட சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும். அப்போது நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஹீட் வந்து கொடுக்குறோம். ஸோ சர்க்யூட்டில் இந்த ஏரோ மார்க்கை இந்த மாதிரி போடணும். ஹீட் சிஸ்டத்துலேருந்து வெளியில் போகுது அப்படின்னா ஹீட்டை இந்த மாதிரி நம்ம போடணும். இப்போது இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட சிஓபி. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிஓபி அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ்னஸை நம்ம சொல்கிறது தான். இது சிஓபி அப்படிங்கிறது ஒரு எஃபிஷியன்சி தான். ஸோ அப்போது எஃபிஷியன்சி அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், அவுட்புட் டிவைடிங் பை இன்புட். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் கேபினெட்டில் ஹீட் லாஸ் தான் அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ Q லாஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டு. கம்ப்ரஸருக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம், அது மூலமாக தான் இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால் ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது இன்புட். ஸோ சிஓபி அப்படின்னா அவுட்புட் டிவைடிங் பை இன்புட். அவுட்புட் வந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், இன்புட் வந்து ஒர்க் இன்புட். அதனால் Q லாஸ் டிவைடிங் பை ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இப்போது இந்த 4 ப்ராசஸில் முக்கியமான 2 ப்ராசஸ் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா 1 to 2 ப்ராசஸ். இந்த 1 to 2 ப்ராசஸில் நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம். அப்போது இது வந்து அடியபேட்டிக்கில் நடக்குது. ஸோ இந்த 4 to 1 ப்ராசஸ், இந்த 4 to 1 ப்ராசஸில் ரெஃப்ரிஜரண்ட் கேபினெட்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இந்த 2 ப்ராசஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்குது? 4 to 1 ப்ராசஸ் தான். இப்போது டெம்பரேச்சர்
இப்போ என்தால்பி, ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ரேங்கின் சைக்கிள் தான், அதனால் என்தால்பி எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா ஹெச் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பிக்கு ஃபார்முலா எம்சிபி டிடி அப்படிங்கிறது. ஸோ இதில் என்தால்பி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும், ஃபோர்த்து ஸ்டேட்டில் கம்மியாக இருக்கும். அதனால் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது H1 மைனஸ் H4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன். ஒர்க் டன் அப்படிங்கிறது கம்ப்ரஸரில் என்ன ஒர்க் டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே டெல்டா ஹெச் அப்படிங்கிறது H2 மைனஸ் H1. ஸோ இப்போது கம்ப்ரஸரு அடியபேட்டிக் ப்ராசஸில் நடக்குது, அதனால் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து 2, இனிஷியல் பாயிண்ட் 1. அதனால் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது H2 மைனஸ் H1 அப்படிங்கிறது. ஸோ இப்போது சிஓபினா என்ன? அவுட்புட் டிவைடிங் பை இன்புட். ஸோ இப்போ அவுட்புட் அப்படிங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், இன்புட் அப்படிங்கிறது ஒர்க் டன். அவுட்புட் H1 மைனஸ் H4 டிவைடிங் பை இன்புட் H2 மைனஸ் H1. இதுதான் வந்து சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பார்க்கலாம். இந்த வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங் காயில், ஜெனரேட்டர், அனலைசர், ரெக்டிஃபையர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் வால்வ், எவாப்பரேட்டர், அப்சார்பர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பம்பு, ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். இப்போ நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட சர்க்யூட் டயக்ராம். இப்போ நம்ம வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தின் மூலமாக எப்படி ஒரு ரெஃப்ரிஜரண்ட் கேபினெட்டை கூல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட்டிங் காயில். இந்த ஹீட்டிங் காயில் அப்படிங்கிறது இதுதான். இந்த ஹீட்டிங் காயில் அப்படிங்கிறது, இந்த ஹீட்டிங் காயிலோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட அமோனியாவை ஹீட் பண்ணுறது தான் இந்த ஹீட்டிங் காயிலோட வேலை. ஓகே, இதை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டீம் இன் அப்படிங்கிறது ஸ்டீம் இன்லெட்டு. இந்த ஸ்டீம் அவுட் வழியாக நம்ம யூஸ் பண்ண ஸ்டீம் வெளியில் போயிடும். ஓகே, இப்போ ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு ஹீட் பண்ணி தர்றதுக்கு ஹீட்டிங் காயில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஹீட்டிங் காயில் யூஸ் பண்ணுறதுனால வீக் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய அமோனியா ஸ்ட்ராங் சொல்யூஷனாக மாறிடும். அந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன்லேருந்து வேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஜெனரேட்டரோட ஃபங்க்ஷன். அமோனியாவை வேப்பராக கன்வெர்ட் பண்ணாலும் அதில் வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அமோனியாவும் வாட்டர் மாலிகூல்ஸும் கலந்து எங்கே போகும் அப்படின்னா அனலைசருக்குள்ளே போகும். இப்போது இந்த வாட்டர் மாலிகூல்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ட்ரை அமோனியா எங்கே போகும்னா ரெக்டிஃபயருக்குள்ளே போகும். ஓகே, அனலைசருக்குள்ளே உள்ளே போகும்போது அமோனியாவும் வாட்டரும் கலந்த கலவையாக உள்ளே போகுது. வெளியில் வரும்போது ட்ரை அமோனியாவை வெளியில் வருது. ஸோ அந்த ட்ரை அமோனியா ரெக்டிஃபயருக்குள்ளே போகுது. இந்த ரெக்டிஃபயரில் கூலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம கூலிங் ப்ராசஸ்க்கு கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் ப்ரீ கூலிங்காக ரெக்டிஃபயர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெக்டிஃபயரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கூலிங் காயில் இருக்கும். இந்த கூலிங் காயில் உள்ள கூலண்ட் உள்ளே என்ட்ரி ஆகும். உள்ளே போகக்கூடிய கூலண்ட் ட்ரை அமோனியாவில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் கூலண்ட் அவுட் வழியாக வெளியில் வந்துடும். அப்போது ரெக்டிஃபைலேருந்து வெளியில் வரும்போது பார்ஷியலாக கூல் பண்ண அமோனியா வேப்பர் கண்டென்சருக்குள்ளே போகும். இந்த கண்டென்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருப்பாங்க. இந்த கண்டென்சரில் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை அமோனியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெக்டிஃபைலேருந்து பார்ஷியலாக கன்வெர்ட் ஆன லிக்யூட் அமோனியா கண்டென்சருக்குள்ளே போகும். கண்டென்சர்லேருந்து வெளியில் வரும்போது ஃபுல் லிக்யூடாக வெளியில் வரும். இப்போ எக்ஸ்பேன்ஷன் வால்வ். இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வு எவ்வளவு அமோனியா உள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எவாப்ரேட்டர்லேயும் எக்ஸ்பேன்ஷன் வால்வ்லேயும் சேம் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ இந்த எவாப்ரேட்டரில் தான் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கேபினெட்டில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் டெம்பரேச்சரை அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை விட கம்மி பண்ணுறது இந்த எவாப்ரேட்டர் தான். ஸோ இந்த எவாப்ரேட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு லிக்யூட் அமோனியா வேப்பர் அமோனியாவாக மாறிடும். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா வேப்பர் அமோனியாவாக மாறிடுச்சுன்னா வீக் சொல்யூஷனாக மாறிடும். ஸோ இந்த வீக் சொல்யூஷன் எங்கே போகுது அப்படின்னா அப்சார்பருக்கு போகுது. ஸோ இப்போது இந்த வீக் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய அமோனியாவை அப்சார்பர் ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு பம்பு மூலமாக ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு கொடுக்குது. நம்ம ஜெனரேட்டர்லேருந்து ஸ்ட்ராங் சொல்யூஷனை ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு கொடுப்போம். அப்சார்பர்லேருந்து வீக் சொல்யூஷனை எக்ஸ்சேஞ்சருக்கு கொடுப்போம். இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் நடக்குது.
இப்போது இது வந்து வீக் சொல்யூஷனாக மாறிடும், இது வந்து ஸ்ட்ராங் சொல்யூஷனாக மாறிடும். ஸோ இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷனாக மாறுறது ஜெனரேட்டருக்கு போயிடும், வீக் சொல்யூஷனாக மாறினது அப்சார்பருக்கு போயிடும். ஸோ ஜெனரேட்டருக்குள்ளே போன ஸ்ட்ராங் சொல்யூஷன் மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டிங் காயில் நல்லா ஹீட் பண்ணும், ஜெனரேட்டர் மறுபடியும் வேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த வேப்பர் மறுபடியும் அனலைசருக்குள்ளே போகும். இந்த ப்ராசஸ் தான் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ப்ரெஷர் ரிடியூசிங் வால்வ் எதுக்காக அப்படின்னு இருக்கும், ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே போகக்கூடிய ஸ்ட்ராங் சொல்யூஷனோட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ப்ரெஷர் ரிடியூசிங் வால்வோட வேலை. ஸோ இப்போ நம்ம ஏர் கண்டிஷனிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது ஏரை வந்து ட்ரீட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போது நமக்கு வேணுங்கிற கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரேச்சரையோ ஹியூமிடிட்டியோ க்ளீன்லினஸையோ ஏர் டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படி இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று யூனிட்டரி, இன்னொன்று சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அதாவது யூனிட்டரி அப்படின்னா 10 ரூம் இருக்குது அப்படின்னா 10 ரூமுக்கும் தனித்தனியாக யூனிட் வச்சு நம்ம கூலிங் ப்ராசஸ் கொடுக்கலாம். சென்ட்ரல் யூனிட் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டக்டு வழியாக எல்லா ரூமுக்கும் நம்ம ட்ரீட் பண்ண ஏரை வந்து கொடுக்கறது தான் இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு த நீடு, தேவையின் பொறுத்து கம்ஃபர்ட் அண்டு இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலிங் சிஸ்டம்னு பிரிக்கலாம். கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நம்மளோட வீடுகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கம்ஃபர்ட்டு. இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறது, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது. அடுத்து அக்கார்டிங் டு த சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வின்டர் சீசனில் ஹாட்டான ஏர் வேணும்னா அதன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். சம்மரில் கூலிங்கான ஏர் வேணும்னா அதன்படி நம்ம ஏரை ட்ரீட் பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ், ஹோட்டல்ஸ், பஸ்ஸுலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் மாய்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லையெல்லாம் வந்து அந்த ஏர் க்ளீன்லினஸ் கொடுக்குறதுக்காகவும் ஏர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸை கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகேஷன்லேயும் நம்ம கூலிங் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரூமில் டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் ரூம்ஸ்லாம் வந்து இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 2 ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், இன்னொன்று யூனிட்டரி ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை வின்டர் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வின்டர் சீசனை பார்க்கலாம். ஸோ வின்டர் சீசனில் நமக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். அப்போ வந்து நமக்கு கூலிங்கான ஏர் தேவையில்லை, அப்போது ஹீட்டான ஏர் வந்து உள்ளே வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபில்டரை தாண்டி வரும்போது ப்ரீ ஹீட்டரை நம்ம ஆன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்டர் அப்படிங்கிறது இந்த பார்ட்டு தான் ஃபில்டர். இந்த ஃபில்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கக்கூடிய ஃபாரின் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஃபில்டரோட வேலை. ஸோ ஃபில்டரை தாண்டி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ண ஏர் எங்கே போகும் அப்படின்னா ப்ரீ ஹீட்டருக்கு போகும். வின்டர் சீசன்னா இந்த ப்ரீ ஹீட்டரை நம்ம ஆன் பண்ணி வச்சுருப்போம். இந்த ப்ரீ ஹீட்டர் ஏரை ப்ரீ ஹீட் பண்ணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா ஹீட்டருக்கு போகும். அப்போது வின்டர் சீசனில் இந்த ஸ்ப்ரே நாசிலும் கூலிங் காயிலும் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். இப்போது வின்டர் சீசன்னா ப்ரீ ஹீட்டரை தாண்டி டேரெக்டாக ஹீட்டருக்கே போயிடும். இப்போ சம்மர் சீசன்னு வைங்களேன், ப்ரீ ஹீட்டரும் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபாரின் மெட்டீரியல் ரிமூவ் ஆன ஏர் எங்கே போகும் அப்படின்னா ஃபில்டரை தாண்டி டேரெக்டாக கூலிங் காயிலுக்கும் ஸ்ப்ரே நாசிலுக்கும் போகும். அப்போது கூலிங் காயில் என்ன பண்ணும், கூலிங் எஃபெக்டாக கொடுக்கும். அப்போ ஏர் வந்து கூலிங் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே நாசிலும் கூல் பண்ணும். ஸோ ஸ்ப்ரே நாசிலில் டீஹியூமிடிஃபிகேஷனும் கூலிங் எஃபெக்ட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ப்ரே நாசில் ஆர் ஹீட்டரை தாண்டி ஏர் வந்து டக்டு வழியாக எந்த இடத்துல நம்ம ஏரை கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏரை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது நமக்கு வேணுங்கிற கண்டிஷனுக்கு ஏரை மாற்றுறது இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவை கொண்டு வரதுக்கு டக்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ப்ளோயர் இருக்குது. இந்த ப்ளோயர் என்ன பண்ணும், ஏரை ரீசர்க்குலேட் பண்ணிவிடும். ஸோ இந்த கண்டிஷனிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஏரை நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் ரீசர்க்குலேட் பண்ணி ஃபில்டருக்கு கொடுக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் நாய்ஸ் இன் ரூமில் நாய்ஸ் கிடையாது, ஏன்னா சைலன்சர் வச்சுருக்கிறோம். அடுத்து ஈஸி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ரன்னிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும், கேபிட்டல் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா
டக்ட் தேவைப்படும். ஸோ சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் பண்ண ஏரை நம்ம எல்லா ரூமுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு வந்து டக்ட் யூஸ் பண்ணுறோம். டக்ட் அப்படிங்கிறது ரெக்டாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பைப் மாதிரி பேசேஜ். அது நமக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை வேறு வேறு ரூமுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த டக்ட் யூஸ் பண்ணுறதுனால மோர் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏதாவது ஒரு இடத்துல நடந்ததுன்னா டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜரேஷனை பற்றியும் ஏர் கண்டிஷனிங்கை பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.